ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறவங்க பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறதுக்காக அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி டம்ளரால் தான் வந்து அளந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ உங்ககிட்ட மெஷரிங் கப் இருந்ததுன்னா அதால் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கிளாஸ் முழு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 4-5 தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸால் தான் எல்லாமே வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். இட்லிக்காக அரிசி ஊற வச்சுட்டோம், நல்லா ஊறி எடுத்தியது. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறோம். அரைக்கிறச்சே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம வந்து ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடக்கூடாது, அப்போ பிளேடு வந்து எடுக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுபோல் ஜலமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். இந்த ஜலமே நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டுட்டா போகிறோம். வேணுங்க பார்த்து பார்த்து விட்டுக்கலாம் போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து மாவு நன்னா அரைச்சிட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு சால்ட் போட்டு மாவை நன்னா கரைச்சி வச்சுருவோம். இது நன்னா ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு பொங்கணும். மாவு பொங்கினா தான் வந்து இட்லி வந்து காஞ்சிபுரம் இட்லி வந்து நன்னா இருக்கும். இது மாதிரி இப்படி குறன்னு இருக்கணும். ரொம்ப விழுமுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். எல்லாத்தையும் அடிக்கணும்னுக்கு நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டு அப்படியே மூடி வச்சிரும். மாவு வந்து திக்னஸும் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஜலமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாவு நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டோம். இது மாவு நல்லா பொங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவு எந்த அளவுக்கு பொங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு மாவு பொங்கியிருக்கு. இப்படி இருக்கணும். இப்படி எடுத்தோம்னா இப்படி வரணும். இப்படி பொங்கி இருக்கணும். இப்படி பொங்கியிருந்தால் நமக்கு வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். காஞ்சிபுரம் இட்லிக்கு வந்து எல்லா சாமான்களும் போட்டுக்கலாம். எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு வந்து இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிளகு வந்து அப்படியே போட்டுக்கலாம். எல்லாமே பச்சையாக தான் போட்டுக்க போகிறோம். அது மாதிரி வந்து ஜீரகமும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் அப்படி பச்சையாக போட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக முந்திரி பருப்பு, இதையும் அப்படியே போட்டுக்கலாம். சுக்குப்பொடி போடணும், அதனால் தாராளமாக இதால் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம வாசனைக்கு இந்த பெருங்காய பவுடர் இதையும் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் புறம் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கணும். இந்த நல்லெண்ணையும் அப்படியே இதில் விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்துக்க வேண்டியதுதான். இந்த மாவு வந்து என்னென்னா அடிக்கு நுனிக்கும் ஒத்தாப்பில் நம்ம போட்டுக்க சாமான்கள்லாம் ஒத்தாப்பில் அடியிலேருந்து மேல் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பக்கமாக இல்லாதக்கு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை, தாளிக்க வேண்டாம். அது வந்து வேக்காட்டிலே வெந்தால் தான் வாசனையாக இருக்கும். தாளிக்கும் போது வந்து உப்புமா மாதிரி ஆகிடும் அந்த வாசனை. இது வந்து பச்சையாக போட்டு வைக்கும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் காஞ்சிபுரம் இட்லிக்கு இப்படி பண்ணணும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. எதில் வைக்க போகிறோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிண்ணங்கள்லாம் ஒத்தாப்பில் ஒரே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிண்ணம் இருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை இது மாதிரி டம்ளர் மாதிரி இருந்தாலும் அதுலேயே எண்ணெய் தடவிட்டோ இலை போட்டோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாமே நம்ம சௌரியம் தான். எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் வந்து ஒரே மாதிரி கிண்ணம் இருக்குது, அதனால் இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இட்லி பானைக்குள்ளே ஜலத்தை வச்சுட்டு இந்த தட்டை வச்சுட்டு அப்படியே அதுக்கு மேலே இதில் அடிக்கணும். அப்படின்னாக்கா அந்த அடியில் இருக்க ஜலம் வந்து இதில் விழாமல் இருக்கும். அதனால் இப்படி வச்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறவங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த கிண்ணத்துக்கு வந்து இந்த இலையெல்லாம் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மந்தார இலை இருந்தாலும் மந்தார இலை போட்டுக்கோங்க, இல்லை வாழை இலை இருந்தால் வாழையில போட்டுக்கோங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னாலுமே கூட அப்படியே வெறும் கிண்ணத்தில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அப்படியே கூட அது மேலே வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம சௌரியம் தான். மந்தார இலையில் போட்டு பண்ணினா நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் இட்லின்னா அதுதான் பேரே அதுக்கு. நமக்கு எந்த இலை கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இப்போ நம்ம வந்து இதில் 1 by 1 வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போது அப்படி கிண்ணத்துக்குள்ளே அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி இலை கட் பண்ணிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு அப்படியே அதுலேயே அப்படியே மாவு விட்டுட்டு அப்படியே வைக்க வேண்டியதுதான். நம்ம வந்து இதுக்கு வந்து ஜலம் வச்சுருக்கோம். இப்போது இந்த தட்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருவோம். முதல்ல ஜலம் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இது வேகிறது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகணும் இல்லையா? அதனால் ஜலம் கூடுதலாக இருக்கணும். இல்லைன்னா அடியில் ஜலம் விட்டு போயிடும். இதை வந்து வச்சுட்டு அப்படியே இதில் ஒன்று ஒன்றா மாவு விட்டு அப்படியே வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம கிண்ணத்தில் எல்லாத்துலேயுமே அப்படியே எல்லாத்தையும் இலையை போட்டுவிடும். ஒரு கிண்ணம் மட்டும் நான் வெறும் வச்சுருக்கேன். சப்போஸ் நம்மகிட்ட இலையில் என்ன பண்ணுறது அப்படின்னா அது எப்படி பண்ணலாங்கிறதுக்காக ஒரே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் எல்லாத்துலேயும் மாவு விட்டுக்கலாம். மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நன்னாவும் இருக்கும். நமக்கு வச்சிருக்க பாத்திரம் எது வைக்கிறோமோ அதுக்கு ஃபுல்லாக விட்டுக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு விட்டுனா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுடலாம். இதில் இது நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு நான். இட்லி வந்து நல்லா வெந்து வந்துடுது.
ஸோ ஒரு 15லேருந்து 17 நிமிஷம் தாராளமாக வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வேக வச்சா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இட்லி நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா இல்லைனா அடியில் வந்து மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். மேலெல்லாம் நல்லா கிராக் விட்டுண்டு இட்லி வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒரு டூத் பீக்கோ இல்லை ஏதாவது வச்சு நம்ம வந்து செக் பண்ணினோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மாவு இருந்தனாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து கிளியராக இருக்குது. இட்லி வந்து நல்லா வந்துடுது. கேஸ் ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுப்போம். காஞ்சிபுரம் இட்லி வந்து எல்லாமே ஆறிடுத்து. இப்போ இதை வந்து 1 by 1 நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இப்படி லேசாக இப்படி தொட்டுண்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுக்க வேண்டியதுதான். இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்தோம்னாக்கா அப்படியே எல்லாமே நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துடும். அவ்வளவுதான். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத அப்படியே விண்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பூவாட்டம் இருக்குது. அப்படியே அழுத்தினோம்னா அப்படியே பந்து மாதிரி வருது. அப்படியே அப்படி பந்தாட்டம் இருக்குது. என்னோட காஞ்சிபுரம் இட்லி வந்து ரெடியாக எடுத்து இதுக்கு இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் தக்காளி தொக்கும் மிளகா அப்படியும் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.